தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராவதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது. அவர் துணை முதலமைச்சராவதை காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் இந்தி கூட்டணி எஃகு கோட்டை போல் வலிமையாக உள்ளது. அவதூறுகளை பரப்பி வரும் பாஜகவை கண்டித்து இந்தி கூட்டணி சார்பில் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம். அந்த மாநாட்டில் திமுக உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள். மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அழைப்பு விடுக்க உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். இப்போ இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. ஒரு அமைச்சரவை இருக்கிறது. அவர்களை எதை வேண்டுமானாலும் முடிவு செய்யலாம். ஏன் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் வரக்கூடாது? அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. பயிற்சி பெற்றிருக்கிறார். அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நேற்று கூட சென்னையில் முதல் முறையாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் சென்னையில் இலவசமாக நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் அமைச்சகம் சார்பாக வீடுகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர் வருவதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. துணை முதல்வராக வெகு விரைவில் அறிவித்தாலும் மகிழ்ச்சி தான். பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஷாப் உத் தஹ்ரீர் அமைப்பிற்கு ஆள் சேர்த்தது தொடர்பான வழக்கில் சென்னை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் 12 இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையில் ராயப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, திருவல்லிக்கேணி, ஏழுகிணறு, நீலாங்கரை, வெட்டுவாங்கேணி மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், வண்டலூர், நன்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டது. தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை பாதுகாக்கவில்லை என்றால் அது கூவமாக மாறிவிடும் என ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரை சேர்ந்த காமராசு என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன், பி. புகழேந்தி கூறியதாவது: தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் அது கூவமாக மாறும். ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க வேண்டும். மாநகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் ஒரு சொட்டு கழிவுநீர் கூட கலக்கக்கூடாது. இதற்கு தேவையான நடவடிக்கைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்க வேண்டும். கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படும். கழிவுநீர் கலப்பதை தடுக்க என்ன வழி என்பது குறித்து பொதுப்பணித்துறையின் நெல்லை நீர்வள ஆதார பொறியாளர் வரும் 26ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும். தாமிரபரணி ஆற்றின் 84 மண்டலங்கள், படித்துறைகளை யார் பராமரிப்பது, பாதுகாப்பது என்பது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் முதல் மந்திரி ரங்கசாமியை மத்திய அரசின் உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் சந்தித்தார். அப்போது அவரிடம் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு ரூபாய் 3,925 கோடி, ஒருங்கிணைந்த சட்டப்பேரவை வளாகம் கட்ட 420 கோடி, மருத்துவம் மற்றும் சட்ட பல்கலைக்கழகம் அமைக்க 983 கோடி என மொத்தம் 5,828 கோடி நிதியை புதுச்சேரிக்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என முதல் மந்திரி ரங்கசாமி கோரிக்கை வைத்துள்ளார். மராட்டிய மாநிலத்தின் பகல்ஹர் மாவட்டம் நலச்சோப்ரா பகுதியில் உரிய ஆவணம் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்காளதேசத்தை சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவுக்குள் நுழைந்துள்ளனர். இதையடுத்து உரிய ஆவணமின்றி இந்தியாவில் சட்டவிரோதமாக வசித்து வந்த வங்காளதேசத்தினர் 5 பேரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையிடப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட 5 பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. வங்காளதேசம், மியான்மர் நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக எல்லை வழியாக இந்தியாவுக்குள் நுழையும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் அருகே இருவர் கூகுள் மேப் உதவியுடன் காரில் சென்று கொண்டிருந்தனர். கூகுள் மேப்பை பார்த்தபடி காரை இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை அருகே இருந்த ஆற்றில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் இருந்த இருவரும் மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் பற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் காரில் இருந்த உடல்களை பொதுமக்கள் உதவியுடன் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள புல்வாமா பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி நடந்த தீவிரவாதிகளின் தற்கொலைப்படை தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். புல்வாமா குண்டுவெடிப்பில் தீவிரவாதிகளுக்கு தளவாட உதவி வழங்கியதாக ஹஜிபால் லால்கரில் வசித்து வந்த பிலால் அஹ்மத் குச்சா என்பவரை கடந்த 2020ஆம் ஆண்டு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிலால் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த 17ஆம் தேதி ஜம்முவில் உள்ள GMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. இதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் டெல்வாரே நகரில் நடைபெற்றது.
இதற்காக அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் அரசு மரியாதை அளிக்கப்பட்டதுடன் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி நியூயார்க்கில் மோடியும் அமெரிக்காவும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் அமெரிக்காவின் 40 மாகாணங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட இந்திய புலம்பெயர்ந்தோர் அமைப்பினை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். அப்போது பிரதமர் மோடியின் உரையை கேட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மோடி மோடி என முழக்கங்களை தொடர்ந்து எழுப்பினர். இதனால் அரங்கமே ஆரவாரத்தில் அதிர்ந்தது. இது சம்பந்தமான வீடியோ தற்போது வைரலாகி உள்ளது. ஜப்பானின் தொலைதூர தீவான இசோ தீவுகளுக்கு அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 5.6 ரிக்டராக பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மற்றும் உள்ளூர் வானிலை அதிகாரிகள் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் தீவில் வசிக்கும் மக்கள் அச்சத்துடன் காணப்படுகின்றனர். இலங்கை பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு அதிபர் அனுரா திசநாயக்கே பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இலங்கையின் 16வது பிரதமரான அவருக்கு நீதி, கல்வி, தொழிலாளர், தொழில்துறை, சுகாதாரம், முதலீடு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன.